இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நமக்கு எப்பயுமே இந்த நீல்.fun வெப்சைட் நம்ம 2 வருஷமா மில்க் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு மில்க் பண்ணாலும் புதுசா கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. போன வாட்டி நம்ம வந்து அந்த ட்ராலி வச்சு விளையாண்டோம். இவனை கொல்லுவியா அவனை கொல்லுவியா, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பண்ணி விளையாண்டுட்டு இருக்கோம். பட் நிறைய விஷயங்கள் நான் வந்து போன வீடியோல மிஸ் பண்ணிட்டேன். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐ ஆம் நாட் அ ரோபோட். இல்ல, நான் உண்மையான தமிழன். அவனை தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. இப்போ இதை வந்து நீங்க எல்லா வெப்சைட்லயும் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே குட்டியா சிம்பிளா கேட்கற மாதிரி கேட்பான். ஆனா கொஞ்சம் எகத்தாளமா கேட்பான். செலக்ட் டிராஃபிக் லைட்ஸ்பான். ஆனா ஒரு புள்ளி மட்டும் எங்கேயோ ஒன்று நகுந்து வந்து நிற்கும். அதை செலக்ட் பண்ணணுமா வேணாமான்ற ஒரு தலைவலி நமக்கு எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி இவன் வந்து ஐ அம் நாட் அ ரோபோட் லெவல் 1 செக் பாக்ஸ்னு வச்சிருக்கான். எவ்வளவு லெவல் வரைக்கும் போகும்னு தெரியல, பட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். விட்டாங்க லெவல் 2. இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இதை 4ஐயும் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த போலையும் செலக்ட் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் வெரிஃபை பண்ணுவோம். கொடுத்தா அடுத்து வந்து கேப்சா. இது என்னது, WVUGYQ. இப்போ இப்போ வந்துட்டான் பாருங்க. செலக்ட் ஆல் த ஸ்கொயர்ஸ் விச் அ வெஜிடபிள். டொமேட்டோ இஸ் அ ஃப்ரூட். பாருங்க விட மாட்டான் பாருங்க. வெரிஃபை கொடுத்தா ராங்ன்றான். இது வெஜிடபிள், இது வெஜிடபிள், இது ஃப்ரூட்டு தான், இதுவும் ஃப்ரூட்டு தான். இது வெஜிடபிள் நினைக்கிறேன். டாக்டர் வெஜிடபிள் அவன். சரி என்னமோ போடு போடு. அவக்காடோவா இது என்ன பிரிஞ்சாலா, இது வெஜிடபிள் தானே. கரெக்டுங்க அப்பா. இப்போ இது வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும். அது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு. என்னடா இது மட்டும் சேர்க்கணுமா? வெரிஃபை. இல்லையா, யூ ஆர் டோட்டலி ராங். எனக்கு கரெக்டாக தானே இருக்கு. என்னடா அது, இது மாற்றி இருக்கோ கரெக்டா? ஓ, இதை மாற்றணுமோ? வெரிஃபை. டிக்டாக்டோ விளாட்றாங்க. இது வேறையா? ஏண்டா இது சரி சரி. இப்போ யாருமே ஜெயிக்கலையே. ஜெயிக்கணுமா நான்? இப்போ வந்து நான் இப்போ பாருங்கள் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். எப்போயுமே ஸ்டார்ட் வித் த மிடில் 1 போட்டிங்களா, என்ன வேணால் நொட்டட்டும். நம்ம என்ன பண்ணிடணும், இங்கே போட்டுடணும். போட்டோமா? என்ன லூசு பயிலே முடிஞ்சடா. நான் ட்ரிக்கு சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன், அதை விட ஈஸியாக சொல்லிட்டான். சரி விடுங்க. என்ன பண்ணணும்னா, இங்கே போட்டுட்டு இங்கே போட்டுறணும். போட்டுட்டு அவன் இங்கே போடுவான். நம்ம வந்து இங்கே போட்டுறணும். இந்த கார்னரில் போட்டுறணும். ரைட்டு எண்டில் போட்டோன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஓட்டை அடைச்சா அங்கே போட்டுடலாம், அங்கே அடைச்சா இங்கே போட்டுடலாம். ட்ரிக்கு தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ஸ்டார்ட் வித் மிடில் 1. நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா திஸ் ட்ரிக் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். பியூர் ஜீனியஸ். இது என்னடா, செலக்ட் ஆல் ஸ்கொயர்ஸ் வித் ஸ்டாப் சைன் அண்ட் பைக். சும்மாவே கண்ணு தெரியாது. சைன் இந்த இருக்குது ரைட்டு. பைக் எங்கே இருக்குது, BIKE. ரைட்டு. ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. என்னங்க ஈஸியாக இருக்கே, பரவாயில்லையே. என்டர் த ப்ராப்பர்ட்டீஸ் லைசன்ஸ் பிளேட். ஈஸியாக தான் இருக்குது. JHB 007. என்ன ஈஸியாக கொடுக்குறோம். செலக்ட் ஆல் ஸ்கொயர்ஸ் வித் அ ஸ்டாப் சைன். ஸ்கொயரே இல்லையே. ஓ, என்னடா அது? லூசு பையன் என்னடா பண்ணுற? எங்கே பார்த்தீங்களா, டார்ச்சர் பண்ணுறான். ஓட்டைக்குள்ள ஓட்டையை விடுறாங்க. இப்போ இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுமானே எனக்கு தெரியல. திருண்டு இருக்குது. சரி செலக்ட் பண்ணுவோம். சரி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். இதுவும் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சுல. இங்கே எதுவும் இருக்கா? இங்கே பாருங்க திருண்டு இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ செலக்ட் பண்ண விட்டானா விட்டான்ப்பா. செலக்ட் ஆல் ஸ்கொயர்ஸ் த மோல். போயிட்டாண்டா. ரைட். வேர்ஸ் வால்டோ. ஐயோ, வால்டோ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ சின்ன பிள்ளைங்க கேம். என்னங்க லெவல் 11 எவ்வளோ பண்ணுறான். இப்போ நான் ஏயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நான் தான் சார் இருக்கா. வால்டோனா கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கான். இது என் கண்ணுக்கு தெரியாதடா சும்மாவே. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு. சரி, எவன் கோடு போட்ட சட்டை ரெட் கலர் போட்டிருக்கானா அவனெல்லாம் டிக்கு போட்டுருவோம். ஒரு வால்டோ தான் இருக்கானா? இந்த இருக்காங்க வால்டோ. இவன் தாங்க வால்டோ. ஏய் என்னடா பண்றீங்க? அவன் தான்டா வால்டோ. எத்தனை பேர் இங்கே ஒருத்தர் இருக்கான்டா. எத்தனை பேரை வச்சிருக்கான்? 2 பேராடா. எத்தனை பேரா இருக்கீங்க? இருங்க, 2 பேரை கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை பேருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. எனக்கு தெரியலடா வால்டோவே யாருன்னு தெரியல. பதில் தெரியாதவங்க கூட தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது கேள்வியே தெரியாது. வால்டோ யாரா? இங்கே ஒருத்தர் இருக்காங்க. வால்டோ மாதிரியே ஒருத்தர். இவன் வால்டோ வாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். எத்தனை பேரா இருக்கீங்க? அதையா சொல்லி தொலைங்களா? சரி விடுங்க. நாட் ரோபாட் கேம். நேரா அங்கே தான் வரீங்க போல. சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. இருங்க, இவனை செலக்ட் பண்ணியாச்சா? இவனை செலக்ட் பண்ணியாச்சா ஆல்ரெடி. அடுத்து ஓ அவன் ஒரு ஆள் தானா?
நான் யாரையோ செலக்ட் பண்ணிச்சு, இவன் மட்டும்தான் வால்டோ வாங்க. இப்போ நீ யாரா தம்பி? நீ வால்டோ இல்லையாடா? சரிடா, வேற யாரா இருக்கீங்க? இவன் வால்டோ இல்லையா? நான் ரொம்ப யோசிச்சுட்டேன், இவன் வால்டோ மாதிரி தான் இருக்கான். சரி விடு, வெரிஃபை. இங்கே ஒருத்தரை மட்டும் தானே செலக்ட் பண்ணியிருக்கோம், வேற எவனையாவது செலக்ட் பண்ணியிருக்கோமா? இல்லை. அப்புறம் ஏன் என்னை விட மாட்டேற? இங்கே இருக்கா? சாரிங்க, இப்போ விடுங்க. கண்ணில் தண்ணி வருதுடா. செலக்ட் ஆல் தி ஸ்கொயர்ஸ் சுவாவோ. எனக்கு பிடிக்காத நாய் இந்த நாய் தான். இது பார்த்தா நாய் மாதிரி இருக்கு பாருங்க, எல்லாம் செலக்ட். இதுவும் நாய் மாதிரி இருக்கு. வெரிஃபை. பரவாயில்ல. டிராஃபிக் லைட் வந்துட்டான்டா. இப்போ இப்போ இதை செலக்ட் பண்ணணுமா கூடாதான்னு எனக்கு தெரியல. செலக்ட் பண்ணணும். இப்போ இதை 2 3 செலக்ட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இப்போ இதுவும் செலக்ட் பண்ணணும். ஐ ஆம் ஜென்யூன்லி கன்ஃபியூஸ்ட். லெவல் 13 ரிவர்ஸ் அப்படின்றாங்க. அப்போ ரிவர்ஸ் அவுட் பண்ணணும். டிராஃபிக் லைட் தவிர எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. நீ தம்பி என்னமோ ஆயிடுச்சு. அதான் கரெக்டாக பண்ணிட்டேன். ஏதோ ரிவர்ஸ். I am a robot. I am not a robot. I am potentially a robot. I am not chatbot. I am a coffee machine. இதில் வந்து எது தப்போ அதை போடணும். நம்ம ரோபோ கால், ஐம் பேலி, ஐம் டிஜிட்டல் அசிஸ்டன்ட், ஐ மீன் பேட்டா, இது வருமோ? தப்பு. சரி, நான் எல்லாத்தையும் டிக் போடுறேன். எல்லாத்தையும் தப்புன்னா என்ன பண்றது? இங்க இருக்குங்க ஐம் நாட் அ ரோபோட் தனியா. அதை விட்டு எல்லாரையும் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வண்டியை நிறுத்தணுமா? சர் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ரைட் ரைட்ப்பா, பாட்டிட்டீங்க. வெரிஃபை. ஓ, இப்போ வந்து கார் வருது. கார் வர்றதையும் தாண்டி சரி பத்திக்குச்சு ஒரு ராட்சசத்திரி வெடிச்சேதான் இது. அட்ட டைம் வேண்டா வரீங்க. இருங்க இருங்க இருங்க, கார் ஓட்ட தெரியாதுங்க. ரோபோட்லாம் இல்லைங்க, நான் ஒரு பெண்ணா கூட. அப்படிலாம் பேசாத. ஐயோ, ஜஸ்ட் உள்ள சொருவிடலான்னு பார்த்தேன். இருங்க இருங்க, போனேன்னு போயிடலாம். என்னடா இதுவும் தப்புலாடா. இப்போ விட்றா பாடா. இது என்னங்க என்னென்னமோ கருமம். 8 ஃபஸ்ட்டு ஒன்று, அடுத்து Z கேப்ஸ் லாக்கு, IETZW கரெக்டாடா? எம்மாடாது என்னடா நீ? ட்ரா சர்க்கிள் அரவுண்ட் திஸ். 94% அக்யூரேட்டாக கட்டணுமா? நான் ரோபோட் இல்லைடா, என்னை விட்டுருங்கடா. ரைட், முடிச்சிட்டேன். ஃபயர் ஹைட்ரண்ட். இது என்னடா வந்துக்கிட்டே இருக்கு? நாய்க்குட்டி வந்துருச்சு இங்கே. இவன் யாரா தம்பி? ஃபயர் ஹைட்ரண்ட் என்ன வந்துக்கிட்டே இருக்கு? அவ்வளோதாங்க வந்துருச்சு. அதுக்கு தான் அதை போட்டிருக்கான் தள்ளுறத ரொம்ப நேரமாக. என்டர் த டெக்ஸ்ட் பிலோவா? ஓ, என்னென்ன பண்ணுறான் பாருங்க. 72Y27U Y27U F. டிஸ்கிரைப் வாட் யூ சி ஸ்பைடர். அவ்வளோதானா? என்ன ஈஸியாக இருக்குது. கிராஃப்டிங் எனக்கு தெரியாது, மைண்ட் கிராஃப்ட் தெரியாதுடா. எனக்கு கேள்வியே தெரியாது. சரி விடு, என்ன விட்டுற, இது வேணாம், நம்ம வேற கேம் போகலாம். 21 தாண்ட முடியலங்க என்னால். நீங்கள் எத்தனை லெவல் போகிறீங்கன்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க. பட் இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த லெட்ஸ் செட்டில் திஸ். எப்பவுமே வந்து முக்கியமான கேள்விகள் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அதுல மிக முக்கியமான கேள்விகளுக்கும் இன்னைக்கு நம்ம பதில் அளிக்க போறோம். அண்ட் எத்தனை பேர் அதுக்கு நம்ம கரெக்டா பதில் அளிச்சிருக்காங்கன்ற, நமக்கேற்ற மாதிரி பதிலுக்கு சொல்லியிருக்காங்கன்றத பார்க்க. ஹவு டு ப்ரொனவுன்ஸ் கிஃப். நான் ப்ரொனவுன்ஸே பண்ணிட்டேன். கிஃப்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இந்த மூவிங் இமேஜ், கிராஃபிக் ஏதோ இமேஜ். நிறைய பேர் அதை ஜிஃப்னு சொல்லுவாங்க, சில பேர் கிஃப்னுவாங்க. எது கரெக்ட்ன்ற ஆர்குமெண்ட்
எப்பவுமே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா கிராஃபிக்னு தான் வருது, ஜாஃப்ரிக்னு வரல, புரியுதா? ஸோ அதனால கிஃப்ட் தான் கரெக்ட் ஆன்சர். 84% கிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ் த ட்ரெஸ் ப்ளூ அண்ட் பிளாக் ஆர் ஒயிட் அண்ட் கோல்டு? இதை காமிச்சு ஒயிட் கோல்டு தெரியுதா இல்லை ப்ளூ பிளாக் தெரியுதா? ஒயிட் கோல்டு தான் தெரியுது. இன்னும் கண்ணுன்னு தெரியலையா அவங்களுக்கு? 33% தான் ஒயிட் கோல்டு தெரியுதா? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் பிளாக் வரல, தெரியலையாடா எனக்கு. 67% ப்ளூ அண்ட் பிளாக்ன்றாங்க. உங்களுக்கு என்ன கலர் தெரிஞ்சது சொல்லுங்க. இந்த கேள்வி, விச் கேம் ஃபர்ஸ்ட், த சிக்கன் ஆர் எக்? முட்டை முதல் வந்ததா இல்லை கோழி முதல் வந்ததா? அதாவது பார்த்தீங்கன்னா முட்டை போடணும்னா ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு அம்மா அப்பா இருந்திருக்குது. அந்த கடவுள் தான் அது அம்மா அப்பாவை உருவாக்கி ஆடம் ஈவ் மாதிரி. இப்போ குழந்தை மட்டும் வராது, ஆடம் ஈவ் இருந்தால் தான் குழந்தை வரும். அப்படி பார்த்தா குழந்தை தானே ஆடம் ஈவா மாறி இருப்பாங்க. அப்ப எக்கு தானே, எக்கு வராது. அப்போ சரி என்னமோ ஒண்ணு, ஏதோ ஓட்ட வழியா வந்தா தானே எக்கு. ஸோ அதனால சிக்கன் தான். பார்ப்போம். இங்க பாருங்க, யாருக்கும் பதில் தெரியல. 49-51 தெரியல. Should a sandwich be cut diagonally or horizontally? எவன்டா ஹரிசாண்டலா வெட்டி சாப்பிடுவான்? டயகனல் தான்டா. 79% டயகனல். எவனாச்சு பாதியா வெட்டுவாங்களா? டாய்லெட் பேப்பர் ஓவர் ஆர் அண்டர்? பி சார், தண்ணி சார். ஓவர் தான் கரெக்ட் ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு. 87% ஓவர். இந்த அமெரிக்காக்காரங்கன்னு நினைக்கிறேன். வண்டியை வந்து எல்லாரும் லெஃப்ட் சைடில் உட்காந்து ஓட்டா, ரைட் சைடில் ஒரு நோட்டு வேணும். ஜிஃப்னு வாங்க. அதுக்கப்புறம் வந்து கிலோமீட்டருக்கு மைல்ஸ் வாங்க. ஏதாச்சும் புளுத்தியஸ்ட் நேஷன். நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒரு பக்கம் போவாங்கன்ற மாதிரி. பெப்சி ஆர் கோக் எனி டே? கோக்கு தான் 65%. Would a dog wear pants like this or this? இது ஒரு நல்ல பேண்ட் இல்ல ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் மானத்தை காக்க தான் வந்து போடுவாங்க. அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஐ லைக் திஸ். 83% agrees with me. Marvel or DC? Marvel any day. பட் இப்போ இருக்க நிலைமையில ரெண்டுமே படுத்து தான் இருக்கு. ஸோ மார்வல்னே சொல்லுவோம். மார்வல் தாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் தான் ஹையஸ்ட் நினைக்கிறேன் க்ரோசிங். எக்ஸ்பாக்ஸ் ஆர் பிளே ஸ்டேஷன்? நான் வந்து எக்ஸ்பாக்ஸ் 360 வச்சிருந்தேன் சின்ன வயசுல. ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கினேன். பட் பிளே ஸ்டேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஓஜி. பிளே ஸ்டேஷன் 2 தான் ஓஜி. ஸோ அவன் தான் ஜெயிப்பான். 64%. ஆர் வி லிவிங் இன் அ சிமுலேஷன்? என்ன சார் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? நோ சார். 51% says no. சாக்ஸு. முதல் 2 சாக்ஸையும் போட்டு அப்புறம் ஷூவை போடுவியா, இல்லை சாக்ஸ் ஒன்று போட்டுட்டு ஷூவை மாட்டிட்டு சாக்ஸ் ஒன்று போட்டு ஷூவை மாட்டுவியா? நான் வந்து ஆக்சுவலாக சாக்ஸ் ஒன்று போட்டுட்டு ஷூவை மாட்டிட்டு இன்னொரு சாக்ஸை போட்டு தான் ஷூவை மாட்டுவேன். ஸோ அதனால இதே போடுவோம். என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க? எல்லாரும் சாக்ஸை மாட்டிட்டு முறைப்படி தான் இல்லை பண்ணக்கூடாது. ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த வேலை போகணும். அட் அ டைம் நொட்டக்கூடாது, அரை குறையாயிடும். அப்புறம் நீங்க சாக்ஸ் போட்டுட்டு 2 சாக்ஸும் போட்டீங்க, ஷூ தூக்கிட்டு எவனாச்சும் ஓட்டானா என்ன பண்ணுவீங்க? சாக்ஸோடய போட்டு. இதுவே ஒன்று போட்டா கூட நொண்டி கூட போகலாம். அதெல்லாம் யோசிக்கணும், சிந்திக்கணும். ஐபோன் ஆர் ஆண்ட்ராய்டு எனி டே? இந்த ஐபோன் பையன் வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு கொன்னுடுவான். இந்த ஐபோன் பையனா ஜெயிப்பான் தெரியும். இவங்க ரொம்ப ஓவர். ஆண்ட்ராய்டு தான் டூ காஸ்ட்லி. அட் த சேம் டைம் வந்து எந்த ஆப்பும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இதுல வேண்டாம். Does a straw have 1 hole or 2? எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஓட்டை இந்த ஓட்டை ஒரு ஓட்டைன்னு சொல்ல முடியாது. 2 என்னடா ஒன்றுன்றீங்க? லாஸ்ட் கேள்விக்கு வந்துட்டோங்க. ஸ்மூத் ஆர் சங்கி பீனட் பட்டரா? என்ன மௌனடா ஆலவுராணி. ஸ்மூத்து ஜெயிச்சிருச்சு. பரவாயில்ல, மோஸ்ட்லி எல்லாமே நான் கரெக்டாக தான் பதில் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல. இதுதான் 2வது கேம். 3ஆவதா ஒருத்தர் இருப்பான் பாருன்னு ஒரு கேம். இதை முடிக்கவே முடியாது. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடிக்கல. த பாஸ்வேர்டு கேம்னு ஒரு கேம். இப்போ வந்து பாஸ்வேர்ட் கேமில் நம்ம என்ன பாஸ்வேர்டும் வைக்கலாம். என் பேர் வந்து சதீஷ்னு வச்சுக்கோங்க. சதீஷ்னு போடலாம். யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் இன்க்ளூட் நம்பர்ன்றான். 1. யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் இன்க்ளூட் அப்பர் கேஸ் லெட்டர். சரி ஓகே, கேப்ஸ் லாக் போட்டு எஸ்ன்னு வச்சுக்கேன். இன்க்ளூட் ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு போட்டுக்கலாம். யுவர் டிஜிட்ஸ் இன் யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் ஆஃப்டர் டு 25. 25 வரணும் கரெக்டாக. ஏன்டா டேய் 10 + 9 போட்டால் 19 + 6 வந்துருச்சு. மஸ்ட் இன்க்ளூட் மந்த் ஆஃப் இயர். ஜனவரின்னு போடணுமா? ரோமன் நியூமரல். யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் ஒன் ஆஃப் அவர் ஸ்பான்சரா? கோலா வாடா கோலா. கோலா ஸ்பெல்லிங் தெரியல எனக்கு. ஸ்டார்பக்ஸ்னே போடும். The password must multiply to 735. 35 கொடுப்பீங்க. 5 + 7 வந்துருச்சுப்பா. Your password must include this captcha. இது என்னடா 60 U இங்க பாருங்க. இப்போ இப்படி பண்ணோனே 25 ஆட் வரலன்றான். 6 to 8 8 +
14 1 10 6 22 24 1 டுடேஸ் வேர்ல்டுலி ஆன்சரா என்னடா என்னென்னமோ சொல்கிறீங்க. பெகினா இப்போ இதை வந்து இதில் போடணும். Qubit அங்க Qubit your password must include a 2-letter symbol from periodic table. BRBD போடு. periodic table. CA என்ன வரல? ரோமல் நியூமரல்ஸ் போயிட்டான். 44 தாங்க என்னால் பண்ண முடிஞ்சதுங்க. முடிஞ்சா பண்ணுங்க. ரொம்ப அறிவாளியாக நர்ட்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து ஈஸியாக இருக்கும் போல. இன்னும் போனால் இங்கிட்டு வந்துடுது, இங்கிட்டு விட்டால் அங்கிட்டு வந்துடுது. இப்போ சிஏ போட முடியாது, வேறு ஏதாச்சும் போட்டு பார்ப்போம். லாஸ்ட் சான்ஸ். எல்ஐ போடுவோம்டா. ரோமல் நியூமரலாடா என்னடா நீங்கள் ஹீ போடலாம். ஹீலியம் மஸ்ட் இன்க்ளூட் த கரண்ட் ஃபேஸ் ஆஃப் அ மூன் அஸ் அ எமோஜி. இப்போ என்ன மூன் நடக்குதுன்னு தெரியல நமக்கு. எல்லாத்தையும் போடுவோம். இது இல்லைனா இது வந்துருச்சு. இதுதான் நடக்குது. இப்போ இதெல்லாம் தூக்குங்க. இந்த பாஸ்வேர்டு இன்க்ளூட் மஸ்ட் நேம் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இதை பார்த்தா ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கு. இல்லை இந்தியா, இல்லை தைவான், இல்லை சைனா, இல்லை ஜப்பான், இல்லை இந்தோனேசியா. இந்தோனேசியாங்க லீப் இயர் 1996 எல்லாம் அப்படி போச்சு. சரி ரைட், நம்ம அடுத்து சந்திப்போம். இதை ஆட் பண்ணால் எல்லாம் குழம்பிடும். போதும், எனக்கு 54 வரைக்கும் தாங்க என்னால் போக முடிஞ்சது. லீப் இயர் வரைக்கும் போயிருக்கேன். ரூல் 15 வரைக்கும் போயிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரூல் போக முடியுமோ போய் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ணி போடுங்க. இதுக்கும் போடுங்க, அப்புறம் அதுக்கும் போடுங்க. அந்த ரோபோட்டுக்கு எவ்வளோ லெவல் போறீங்கன்றதை போடுங்க. யார் ஹையஸ்ட் வரான்றதை பார்க்கலாம். என்னால் 15 தாண்ட முடியல. ரொம்ப அறிவு தேவை, எனக்கு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு மாதிரி ரொம்ப மூளையை கசக்கும் வீடியோவாக இருந்தது. எனிவேஸ் இட் வாஸ் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஐ hope you guys enjoyed this video. இந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிக்கும் போது இந்த வெப்சைட் போங்க. இதை தவிர நிறைய இருக்குது. இதில் எனக்கு வருஷம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய கேம் ஆட் பண்ணிட்டு இருக்கான். போர் அடிக்கும் போது இங்கே போங்க, நிறைய விஷயம் இருக்கும். ஒவ்வொன்றா பார்த்து உங்களுக்கு டைம் இருந்தால் இது போன வாட்டி பண்ணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ hope you guys enjoyed this video. Thank you so much for watching. இனிமேல் தூங்குங்க. குட் நைட்.